பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அதில் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற, முதிர் வயதிலும் காத்து கொண்டிருக்கிற, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற சகரியா எலிசபெத் என்ற தம்பதியினருக்கு அருமையான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்காத அநேக காரியங்களில் ஒன்று இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது. ஆனாலும் கூட இந்த சகரியா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் தேவனை மகிமைப்படுத்தாமலும், ஆண்டவரை விட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்காமலும், அவன் எப்போதும் தேவனுக்கு பயந்து என்ன செஞ்சான், அவன் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும்படி அவன் அந்த தூப பீட தண்டையில் போனான். அந்த இடத்துல ஒரு தேவ தூதன் தோன்றி அங்கே பேசுகிற வார்த்தை தான், சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக நீங்கள் அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியம் உங்களுக்கு நடக்கவில்லை, இன்னும் எனக்கு நிறைவேறலையேன்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஆகவே வீண் போகாத உன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் இன்று கனப்படுத்தும்படி ஊழியக்காரனோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எந்த காரியத்திற்காக நீ வேண்டிக் கொண்டு இருந்தாயோ, எந்த காரியத்திற்காக இதுவரைக்கும் நடக்கலையே நீ சோர்ந்து போயிருந்தாயோ, இன்னைக்கு எப்படி இந்த சகரியாவுக்கு ஒரு தேவ தூதன் வந்து சொல்லுகிறானோ, அதே போல இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேண்டுதல் நிறைவேற போகிறது. திருமணத்திற்காக, வேலைக்காக, பிஸ்னஸுக்காக, நல்ல ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நீங்கள் எந்த காரியத்திற்காக காத்திருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்யலாம், உங்கள் ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஆத்துமாக்களுக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உங்களுக்காக அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, வேதத்தில் எலியா என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறான். இந்த எலியாவுக்கு எங்கேயோ வெளியிலேருந்து இல்லை, ஒரு காகத்தை கர்த்தர் அனுப்புனார். பாருங்க, இறைச்சியை கொண்டு வருது, அவனை போஷிக்குது. ஒரு காகத்துக்கு கர்த்தர் அப்படி ஒரு கிருபையை கொடுப்பாருன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டுங்க. அது எலியாவுக்கு பாருங்க, காக்கான்னு சொன்னாலுமே பிடுங்கின்னு போகிறது தான் காக்கா. ஆனால் இங்கே பார்க்கும்பொழுது கொண்டு வந்து கொடுக்கறதுல கர்த்தர் எதை தெரிந்து கொண்டார்னா, காகத்தை என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். அந்த காகம் எப்படி எலியாவை போஷித்தது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போக போகிறீங்க. இந்த வார்த்தையின்படி உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீங்கள் எதுக்கும் அழ வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். ஒருவேளை வியாதியோடு கூட இருப்பீங்கன்னா, ஒருவேளை தீராத வியாதின்னு சொல்லியிருக்கலாம், டாக்டருங்க ரிப்போர்ட்டுங்க சொல்லியிருக்கலாம், இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி ஒரு வயசான தம்பதி சகரியா எலிசபெத்துக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி ஆகிய யோவான் ஸ்நானனை கொடுக்க முடியும் என்றால், தேவனுக்கு இது லேசான காரியம். உங்கள் தேவைகளை, உங்கள் எதிர்பார்ப்புகளை, நீங்கள் விரும்புகிற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொள்ளுகிறோம். சேனைகளின் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.